ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். தம்ப்நெயில் டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த vlog இந்த வருஷம் தீபாவளி ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணதோட கிளிம்சஸ் தான் உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் தீபாவளி அன்னைக்கு மார்னிங்கே எழுந்திரிச்சு குளிச்சாச்சுங்க. ஸோ குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க. காலையிலேருந்து எழுப்பி கொஞ்சம் டைம் ஆன அப்புறம் அவங்களே பிரிஸ்காகி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராசஸில் இறங்கியிருந்தேன். ஜென்ரலாக வந்து சின்ன வயசுலலாம் தீபாவளினா காலையில் 4 o'clockலேருந்து திண்டிவனத்தில் வந்து பயங்கரமாக அந்த பட்டாசு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம எழுந்திருக்கும் போதே வந்து ஒரு டமால் டுமில் சத்தம் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் இந்த வருஷம் ரியலைஸ் பண்ணது அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த பட்டாசு வெடிக்கிறவங்களா இருக்கட்டும், அதை என்ஜாய் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ 90s கிட்ஸ் டைம்லலாம் வந்து நிஜமாவே தீபாவளினா அது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த வருஷம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட வந்து நம்ம ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணுறோம். தீபாவளி ஹாப்பி தீபாவளி. நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட பெரிய அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். காலையில் வந்து இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து தீபாவளிக்கு விஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குட்டி பையனுக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு அதோட கிளம்பி இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்ததும் எங்களை பார்த்த உடனே சரி ஓகே நம்ம பட்டாசு வெடித்து ஸ்டார்ட் பண்ணலாம் டேவை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பாக்ஸஸை வந்து எக்ஸைட்டாக ஓப்பன் பண்ணாங்க. பாம்பு மாத்திரை எவ்வளவு பெருசு பெரிய பாம்பு மாத்திரை இதான் சின்ன பாம்பு மாத்திரை பாம்பு மாத்திரை டப்பா நிஜமாவா? ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சாங்க. ரோடு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா மழை பெஞ்சு அப்போ தான் முடிஞ்சுது. ட்ரிசில் ஆகிட்டேவும் இருந்தது. ஸோ யார் வீட்லேயும் வந்து கோலம் கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் குட்டியாக க்யூட்டாக தான் போட்டிருந்தாங்க. இல்லைனா இன்னும் எல்லோரும் பெரிய பெரிய கோலம் போடுவாங்க நைட்டே எங்கள் ஊரில். அதுவும் எஸ்பெஷலி எங்கள் ஸ்ட்ரீட்டில் நைட்டே எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த குட்டிக்கு வந்து இன்னும் எண்ணெய் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் தான் நான் வந்து நியூசிலாண்டில் இருக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ண ஒரு மொமெண்ட்டு. இவங்க கூட க்ளோஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் நிஜமாவே இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அண்ட் தீபாவளினா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கறி குழம்பு. ஸோ அதுக்கு வந்து சிக்கன், மட்டன் இதெல்லாம் காலையில் போய் அந்த கூட்டத்தில் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு அந்த இட்லி, தோசையோடு சாப்பிடும்போது வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சிக்கன், ஒரு பக்கம் மட்டன் எல்லா குழம்பும் வந்து செஞ்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து நான் தீபாவளிக்கு வந்து பட்டாசுலாம் ரொம்ப செலவு பண்ணி நான் வந்து வாங்கவே மாட்டேங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ரொம்ப லிமிட்டடாக தான் கிராக்கர்ஸ் வாங்கி வெடிப்பேன். பட் இப்போ 3 வருஷமாக என்ஜாய் பண்ணாததை சேர்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பட்டாசும் என்னென்ன புதுசாக வந்திருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடெலாம் ரெடி ஆனதும் சாமி கும்பிட்டோம் ஃபேமிலியாக. இந்த ஏஜில் இருக்க பசங்களுக்கு ஒரு வால்தனம் இருக்கும்ல. அந்த பெல் அடிக்கும்போது நம்ம வாங்கி அடிக்கணும். நம்ம அடிக்கிறது தான் பெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைனாக அடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டோட வேதித் குட்டி வந்து இப்படி பண்ணிகிட்ருந்தாரு. ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு கேட்டு விளையாடிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அவன் வந்து மண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இன்றைக்கி மண்டே இல்லை தீபாவளிடா அப்படின்னு சொன்னோம். இல்லை இன்றைக்கி டே தானே கேட்டிங்க, அது மண்டே தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருந்தான். சரி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெடி வெடிப்போம் இல்லைங்களா படைச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெடிக்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருந்தோம். ஸோ இங்கேயும் வந்து அம்மா எல்லாத்தையும் டெக்கர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ வந்ததுமே சாமி கும்பிட்டாச்சு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு இங்கேயும் படைச்சதுக்கப்புறம் ஒரு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க. ஃபஸ்ட்டு போய் என் சிஸ்டர் வந்து ஒரு சின்ன சரம் வச்சாங்க. ஸோ அதை வச்சு முடித்த உடனே நாங்கள் அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது க்ளோஸ் டு தீபாவளி போகலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷனும் இருந்தது. அதாவது தீபாவளிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி போயிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நெக்ஸ்ட் மந்தில் கிளம்பி வரலாமா அப்படின்னு யோசித்தோம். பட் வந்து நான் எடுத்தது வந்து ஒரு நல்ல டெசிஷன் அப்படின்னு இந்த இலையில இருக்க சாப்பாடை பார்க்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஜெட்லேக்லாம் வந்து தீபாவளி அப்போ தாங்க கிளியர் ஆச்சு. ஒரு 10 நாள் எடுத்துக்கிச்சு. எல்லா நாளுமே காலைல 3:30க்கு எழுந்திருவேன். அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டேன் பகல் டைம்லேயும். ஸோ ரொம்ப எக்ஸாஸ்ட்டாக இருந்தேன். சாப்பிட்றதும் 2 வேளை தான் சாப்பிடுவேன் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் விசேஷ நாள் அதுவும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே ஊருக்கு போயிட்டு நம்ம பாடியை செட் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருந்தது. ஈவினிங் போல் எங்கள் அம்மா எனக்கு வந்து வரிசை வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் போயிட்டு என் ஃபஸ்ட் நாத்தனாருக்கு வரிசை வச்சோம். ஸோ வரிசை வச்சு முடிச்சுட்டு நைட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மத்தாப்பு வந்து தானாகவே ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதிரி க்யூட்டாக நிறைய வித்தியாசமாக இந்த தடவை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஈவினிங்குமே கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருந்தது. தரையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஈரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பட்டாசு வெடித்தோம். ஆனால் ஜாலியாக போச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த டேவை நல்லா என்ஜாய் பண்ணோன்ட்டு தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம். ஸோ அந்த டே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த சைல்ட்ஹுட்டில் நிறைய பட்டாசு வாங்குறது, பிடிச்ச ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் வந்து எங்களுக்கு வந்து நோன்பு இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நோன்புங்க. ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு தீபாவளி இப்போ தான் வந்து வீட்டோட வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு வந்து அக்டோபர் 2022ல் வந்து தீபாவளி டைம் அப்போ தான் எனக்கு வந்து வீசா வந்துச்சு. தீபாவளிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் நியூசிலாந்து வந்தேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தலை தீபாவளி வந்து நான் நியூசிலாண்டில் இவர் கூட தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பெரிய செலப்ரேஷன்லாம் இருக்காது இல்லைங்களா, ரொம்ப காமாக தான் போச்சு. ஸோ அப்போ வந்து நான் நோன்பு எடுக்கிறத வந்து பார்த்தது இல்லை. அந்த டைமும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து என் மாமியார் வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா எனக்கு அழகாக சொல்லிட்டும் இருந்தாங்க. நானும் எல்லா ப்ரொசீஜரும் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சைட்லேயும் சரி, எங்கள் அப்பா சைட்லேயும் சரி, எங்கள் கசின்ஸ் கல்யாணம் ஆகி போனவங்க சைட்லேயும் சரி, யார் வீட்லேயுமே வந்து நோன்பு கிடையாதுங்க தீபாவளிக்கு. ஸோ எக்ஸாக்டாக நோன்புனா என்ன, என்ன செய்வாங்க, என்ன படைப்பாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வாட்டி நான் பார்த்து வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். நோன்பு எடுக்கிறதுக்கு வந்து அதிரசம் வந்து நல்லெண்ணெயில் சுடணும் அப்படின்னு சொல்லி என் மாமியார் சொன்னாங்க. ஸோ அதுக்கு காலையில் வந்து 5 அதிரசம் வந்து நல்லெண்ணெயில் சுடுறது கணக்கு அப்படின்னு சொன்னாங்க. கடையில் போயிட்டு அந்த நோன்பு சட்டி வாங்கிட்டு வந்து அதில் வந்து 5 அதிரசம், 5 வடை அந்த மாதிரி எல்லாமே வச்சு சாமி முன்னாடி படைக்கிறது. அதுக்கப்புறம் படைச்சிட்டு நம்ம அந்த கயிறு எடுத்து எல்லோரும் கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜரும் எனக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் சின்ன வயசில் நிறைய பேர் வீட்டில் நோன்பு இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த நோன்பு கும்பிட்டுட்டு கையில் வந்து கயிறு கட்டிட்டு வருவாங்க. ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஓ, இந்த கலர் கலராக கயிறு கட்டுறாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலி நானும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நோன்பு கயிறு கட்டியாச்சு. நோன்பு அன்னைக்கு வந்து நம்ம காலையில் வந்து விரதம் இருக்கணுங்க படைக்கிற வரைக்கும். ஸோ நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் எதையும் முழுங்காமல் அந்த மாதிரி வந்து நம்ம விரதம் இருந்து படைக்கணும். ஸோ இந்த வாட்டி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து அந்த விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணோம். என்ன பண்ணு நீ வால் பையனா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்க ஸ்கூலுக்கு வீடியோ எடுக்கிறேன். இது கட்ட வரானா பாருமா. ஐயோ ஐயோ, வீட்டில் ரொம்ப வால் பண்றான், இவனுக்கு நிறைய கிளாஸ் வைங்கன்னு சொல்ல போறோம்.
படைச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே ட்ரெஸ் அப் பண்ணி அகைன் எல்லார் கூடயும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே 2 வந்து ஆக்சுவலாக வெதர் நல்லா இருந்தது நைட்டு. ஸோ நைட்டு வந்து அன்றைக்கி மீதி இருந்த நிறைய பட்டாசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு வெடிச்சிட்டு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா பூர்ணிமா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.